நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர்சி தம்பதியோட மூத்த மகள் அவந்திகாவுக்கும் ஸ்ரவன் சீனிவாசனுக்கும் கோவாவில் இருக்கிற நட்சத்திர ரெசார்ட்ல பிரம்மாண்டமாக திருமணம் நடந்திருக்குது. இந்த திருமணம் சினிமா உலகில் மிகப்பெரிய நட்சத்திர சந்திப்பாக மாறி இருக்குது. அந்த வகையில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அமலா, வெங்கடேஷ், அனில் கபூர், ஜாக்கி ஷ்ராஃப், பூர்ணிமா பாக்யராஜ், சரிதா, பிருந்தா மாஸ்டர் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் மணமக்களை நேரில் வாழ்த்தியிருக்காங்க. குஷ்புவுக்கு நெருக்கமான நடிகை திரிசாவுமே கோல்டன் கலர் சேலையில் கலந்துக்கிட்டு எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 25 பேர் மட்டும்தான் கலந்துப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான நிலையில் இப்போது பல முன்னணி திரைப்பிரபலங்கள் கோவாவில் ஒன்று கூடினது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்குது. ஆனால் திருமணத்தை விட சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்ட கேள்வி ஒன்று தான். குஷ்பு நேரில் கூப்பிட்டோம் முதலமைச்சர் விஜய் ஏன் வரலை அப்படிங்கிறதா. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே குஷ்புவும் சுந்தர்சியும் நேரில் போய் விஜயை சந்தித்து அழைப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதனால் அவர் கோவாவுக்கு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் திருமணத்தில் கலந்துக்கல. இதுக்கு பல காரணங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. திருமணத்துக்கு முந்தைய நாளில் சென்னை முழுக்க நடந்த அரசு நிகழ்ச்சிகள், புதிய சிறப்பு பேருந்துகள் சேவையை தொடங்கி வச்ச நிகழ்வு, தொடர்ந்து சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் உள்ளிட்ட முக்கிய அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் விஜய் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. அரசு பொறுப்புகள் காரணமாகவே அவர் கோவா போக முடியாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பலருமே முன் வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விவாதமும் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது விஜயோட பிறந்தநாளுக்கு ஒரு நாள் லேட்டாக த்ரிஷா வெளியிட்ட கேக் வெட்டுற ஃபோட்டோ பல நாட்களாக சோசியல் மீடியாவில் இப்போது சர்ச்சை ஏற்படுத்தி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோ உண்மையா ஏஐயா அப்படிங்கிற விவாதம் இன்னும் முழுமையாக அடங்காத நிலையில் திரும்பவும் 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா தேவையில்லாத பேசுபொருள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால விஜய் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தாரா அப்படிங்கிற கேள்வியையும் சில நெட்டிசன்கள் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகவே இல்லை. இதுக்கடையில் கோவா திருமணத்தில் த்ரிஷா தனியாக கலந்துக்கிட்டது விஜய் ரசிகர்கள் மத்தியில் இன்னொரு விவாதத்தை உருவாக்கியிருக்குது. அதாவது திருமணம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் ரிசப்ஷன் இருக்குதே அப்படிங்கிறது தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் பேச்சாவுமே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் சென்னையில் நடக்க இருக்கிற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்துப்பாங்களா, த்ரிஷாவும் வருவாங்களா, 2 பேருமே ஒரே மேடையில் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்களா, இல்லை இந்த முறை எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் சோசியல் மீடியாவில் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் அவந்திகா ஸ்ரவன் திருமணத்தை விட விஜய் ஏன் வரலை, ரிசப்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ட்ரெண்டாகவும் மாறி இருக்குது.